ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். அப்போ தான் அப்பப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேவ் ஆகும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வீடியோவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. புதுசாக சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. அவங்க அத்தனை பேருக்குமே ரொம்பவே நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ரொம்ப ஒரு சூப்பரான ஸ்பெஷலான டே அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா நம்ம இன்றைக்கி திருச்செந்தூர் கிளம்பி போகிறோம். இது எப்போ எடுத்த விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி உத்திரம் முடிஞ்சு ஒரு 4 நாள் கழித்து நம்ம ஊர்லேருந்து திருச்செந்தூர் கிளம்புனோம். அதை தான் உங்களுக்கு நான் விளாகாக ஷேர் பண்ணியிருக்கேன். சாப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா வெஜ் பிரியாணி. அதாவது நம்ம கோயிலுக்கு போகிற அன்னைக்குன்னு காலையில் எழுந்திரிச்சு சீக்கிரம் எல்லா வேலைகளையுமே முடிச்சுட்டு வெஜ் பிரியாணி, காலிஃப்ளவரில் ஃப்ரை பண்ணியிருந்தேன். எல்லாமே தயிர் பச்சடி இதெல்லாம் செஞ்சு தயிர் வெங்காயம்லாம் செஞ்சு வச்சுருந்தேன். காலையில் செய்யும்போதே ஹஸ்பண்ட்டை கேட்டேன், இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னா சரின்னு சொல்லிவிட்டு தோப்புக்கு போயிட்டாங்க. தோப்புக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு நீ அடுத்து கிளம்புறதான் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் எடுத்து வச்சா உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை எனக்கு சாம்பார் வச்சு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனால் நான் அதுக்கு முன்னாடி ஒயிட் ரைஸ் மட்டும் செஞ்சு வச்சுருந்தேன். ஏன்னா பசங்க வெஜ் பிரியாணி செஞ்சாலும் ஒரு சில நேரம் சாப்பாடு கேட்பான் அப்படிங்கிறதுக்காக சமைச்சி வச்சுருந்தேன். சாதம் மட்டும் வடித்து தனியாக வச்சுருந்தேன். தயிர் வச்சு சாப்பிடுவான், காலிஃப்ளவர் வச்சு சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால. ஆனால் இவங்க வந்த உடனே எனக்கு சாம்பார் தான் வேணும்னு கேட்டாங்க. நானும் சொல்கிறேன், சரி இருக்கிறத சாப்பிட்டுட்டு வாங்க கிளம்பிடலாம் கோயிலுக்கு அப்படின்னு. இல்லை கோயிலுக்கு போகும்போது சாப்பாடு வச்சு சாம்பார் வச்சு நல்லா சாமி கும்பிட்டு சாப்பிட்டு தான் கிளம்பணும். நீ என்ன வெஜ்ஜு பிரியாணி எப்போ இருக்க, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு திரும்பவும் மறுபடியும் ஃபஸ்ட்டு இருந்து வேகமாக பருப்பு வேக வச்சு சாம்பார் வச்சு எடுத்து வச்சு கொடுத்தா உடனே சொல்கிறாங்க, இல்லை நீ பிரியாணியே வை அப்படின்னு. லாஸ்ட்டாக பார்த்தா பிரியாணி சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது அனுபவம் உங்களுக்கு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் எல்லாத்தையுமே வேகமாக எடுத்து வச்சுட்டு வீடெல்லாம் ஒழுங்கு பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம கோயிலுக்கு கிளம்பியாச்சு. கோயிலுக்கு நம்ம பஸ்ஸில் தான் போனோம். கரெக்டாக ராம்நாட்டில் இருந்து 3:30 போல் நமக்கு டேரெக்டாக திருச்செந்தூருக்கே பஸ் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ட்ராவலு. நம்ம எப்போயுமே நைட்டு அங்கே தங்குற மாதிரி பிளான் பண்ணி தான் போவோம். அதாவது 9:30 போலலாம் அங்கே ரீச் ஆயிடுவோம். நைட்டு டிஃபன் ஏதாவது சாப்பிட்டுட்டு நம்ம ரூமெல்லாம் எடுத்து தங்க மாட்டோம். கோயில் வாசல்லையே நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் எழுந்திரிச்சு கடலில் குளிச்சுட்டு அடுத்து நாழி கிணறுல குளிச்சுட்டு அப்படியே நம்ம சாமி கும்பிட போகிற மாதிரி தான் எப்போயுமே போவோம். இந்த தடவை பசங்க 2 பேருக்கும் ஹஸ்பண்ட் 3 பேருக்கும் மொட்டை போடுறதா வேண்டியிருந்தோம். எப்போவுமே நல்ல கூட்டம் கோவிலில், நல்ல கூட்டமாக தான் இருந்துச்சு. 100 ரூபா டிக்கெட்டுக்கு போன தடவை 5 மணி நேரத்துக்கிட்ட நின்றோம். ஆனால் இந்த தடவை கொஞ்சம் பரவாயில்லாமல் தோணுச்சு. கொஞ்சம் ஸ்பீடாகவே விட்டாங்க. உள்ளே நிறைய ஃபேனு, நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா ஓரத்தில் ஃபுல்லாக சேர் மாதிரி அரேஞ்ச் பண்ணி போட்டிருக்காங்க. நமக்கு ஒரு மாதிரியாக இருந்தால் கூட அதில் உட்காந்துக்கிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. காலையில் அந்த சூரிய உதயம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் நல்லா அந்த கடற்கரை மணலில் அந்த கடற்கரை ஓரத்துலேயே தூங்கியிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கன்னியாகுமரியில் பார்த்த ஒரு ஃபீல் இருந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. நல்லா இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஏர்லியாக போயிருந்தோம் அப்படின்னா இதை விட சூப்பராக பார்த்துருக்கலாம் அந்த சூரிய உதயம். நம்ம கொஞ்சம் லேட்டாகவே பசங்களுக்கு நல்ல அசதி, நல்லா தூங்குனாங்க. இங்கேருந்து போன டயரில் நல்லா தூங்குனாங்க. லாஸ்ட் டைம் போயிருந்தப்போ நம்ம இந்த கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி போயிருந்தோம். நாழி கிணறு எல்லாமே கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த நாழி கிணறுல எல்லாமே வேலையெல்லாம் முடிஞ்சு சூப்பராக எல்லா தரிசனமுமே ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். இந்த தடவை அம்மாவும் நம்ம கூட வந்திருந்தாங்க. போன தடவை அம்மா வரல, அவங்க நான் வர்றேன்னு சொல்லிட்டாங்க. இந்த தடவை அம்மா வந்திருந்தாங்க. சாப்பாடு அந்த மாதிரிலாம் எப்பயுமே நம்ம கட்டியெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டோம். நைட்டு போய் இறங்கின உடனே அங்கே சைவ ஹோட்டலில் ஏதாவது டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சி சாமி தரிசனம் இது எல்லாமே குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு சாமி தரிசனம் எல்லாம் பார்த்துட்டு திருப்பி மறுபடியும் நம்ம சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கரெக்டாக அதே ஒரு 3:30 போல் பஸ் இருக்குது. அந்த மாதிரி ரீச் ஆகி ஊருக்கு கிளம்பி வந்துடுவோம். பசங்களுக்கு அந்த நாமெல்லாம் போட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. தடவையுமே பசங்க டயர்டாகவே இல்லை. நாழி கிணறுல ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலேயே நின்றுருப்போம். அதே மாதிரி சாமி தரிசனத்துக்குமே ஒரு 3 மணி நேரத்துக்கிட்ட நின்றோம். அப்படி இருந்தும் அவங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தாங்க. கழுத்தில் 2 பைனாக்குலர் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். அவங்க
இதுக்கு போகும்போது ஏதாவது விளையாட்டு ஜாமான் வாங்கலான்னு சொன்னேன், கேட்கவே இல்லை. எனக்கு பைனாகுலர் வேணும்னு சின்னது ஒரே அழுகை. அப்புறம் 2 பேருமே வேணும்னு கேட்கவும் வாங்கி கொடுத்தாச்சு. இது ஏன்டா இப்போவே வாங்கிட்டீங்கன்னு கேட்டதுக்கு, பக்கத்தில் கோயிலில் உள்ளவங்க கூட சாமி கும்பிட வந்த மற்றவங்க கேட்டதுக்கு சொல்கிறாங்க, முருகனை ஜூம் பண்ணி பார்க்குறதுக்காக நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கேட்குறதுக்கு எனக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் சிரிப்பாகவும் தான் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் கூட நம்ம கொஞ்சம் வேக வேகமாக அனுப்பிவிட்ட மாதிரி இருந்துச்சு. இந்த தடவை நின்று சாமி தரிசனம் நல்லா சாமி கும்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் எனக்குள்ளே தோணுச்சு. உங்களுக்கும் உள்ள வேண்டுதல்களை நினச்சிக்கிட்டு இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் அது நடக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எல்லாருமே திருச்செந்தூர் போயிருப்பீங்க. வாய்ப்பு கிடைச்சா மறுபடியும் ஒரு தடவை போயிட்டு வாங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்து கேட்ட அத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்பவே நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். முருகனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.